கூட்டணிக்கு வரவங்கலாம் 20 சீட்டு கேக்குறாங்க, இல்லனா 100 கோடி கேக்குறான்றாங்க. யார் சார் அந்த 100 கோடி கேக்குறா? ஏன்னா விஜய் அவர்களும் எதிர்பார்க்கப்பட்டது. விஜய் அவர்கள் 100 கோடிலாம் கேட்க மாட்டாராட்டா, அவர்கிட்ட இல்லாத காசு. ஆனா யார் கேக்குறா? யார் அவர முன் வச்சு இத சொல்றாரு? இது நீங்க பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட நீங்க கேட்கணும். அவங்க ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது 100 கோடி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க சொல்றதே கொச்சைப்படுத்துறாங்கல்ல. அப்ப அடுத்த முறை யாராவது கூட்டணி சேரணும்னா பப்ளிக்ல என்ன சொல்லுவாங்க? ஏங்க இவங்க 100 கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு. நான் சொல்லிங்க, கட்சியினுடைய பொருளாளர் சொல்றாருங்க என்று தானே வந்து அவங்க பார்ப்பாங்க. அப்போ கூட்டணிக்கு வர்றவங்க சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தால் கூட இப்படி கொச்சைப்படுத்தினா யாராவது வருவாங்களா? இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் சீனிவாசன் அப்படி பேசுனது தவறு, அது அவர் தவறான அர்த்தத்தில் பேசியிருக்காரு, கொஞ்சம் அண்ணன் நீங்கள் பேச வேண்டாம், அமைதியாக இருங்க என்று ஏதாவது சொல்லியிருக்காரா? ஒன்றும் சொல்லலை. கூட்டணியை பத்தி நான் பேசிக்கிறேன், நீங்க பேச வேண்டாம். இதெல்லாம் அம்மா காலத்தில் அம்மா சொல்லுவாங்க, கூட்டணியை நான் பார்த்து கொள்கிறேன், களப்பணியை நீங்க பாருங்க. இவரு அதே டைலாக வந்து பேசுறாரு. பேசுறதுல தப்பு இல்ல, செய்யணும். அதுல பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், Dress and மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.